Hi there, guys. Welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரிவ்யூ பிரிவு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதோட இந்த வீடியோலேயே ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. அதுலேயும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அதை பற்றி நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நிஃப்டி வந்து இப்போ நமக்கு கிட்டத்தட்ட 26,000 ஆல்மோஸ்ட் 25,959. ஸோ 26,000 ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போ நிஃப்டியோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங்கு எங்கே இருக்குன்னா எக்ஸாக்ட்லி அட் ஆல் டைம் ஹை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஆல் டைம் ஹை இதுதான். ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,279. ஸோ 280 கிட்ட வந்து மார்க்கெட் என்னாச்சு, ஆல் டைம் ஹையை ஹிட் ஆச்சு. இப்போ நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஸோ நிஃப்டி வந்து என்னாச்சு, கப் அண்ட் ஹேண்டலில் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ப்ளஸ் அந்த ஹேண்டல்லேருந்து மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ஸோ இந்த ரெண்டும் நமக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுச்சு. ஸோ இது வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு இப்போ வந்து இது சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணுச்சு. மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்க ப்ரீவியஸ் ஹை எது 26,000 அரௌண்ட் 250 இந்த ரேஞ்ச் வந்து என்ன இருந்துச்சு, நமக்கு அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ கப் அண்ட் ஹேண்டில் மார்க்கெட் பிரேக் ஆகிட்டு இது பிரேக் ஆகிறது அப்புறமா என்னன்னு பாருங்க. ஸோ பிரேக் அவுட் ஆடுது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி திருப்பி ரீடெஸ்ட் வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரீடெஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகிட்டு திருப்பி என்ன இருக்கு, ப்ரீவியஸ் லைன் ஆஃப் மேஜர், ஸோ ஆல் டைம் ஹை, இந்த ஆல் டைம் ஹையோட ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க்கெட் ஹிட் ஆகிட்டு இப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் நாட் ஏபிள் டு பிரேக் இட். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த 26,250 பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த புது உச்சத்துக்கு போயிடும். பட் ஆனால் அது உடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் வரலான்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் பார்க்கணும் நம்ம, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சினாரியோவில் இது என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அந்த ப்ரீவியஸ் ஹை வந்து போயிட்டு இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் சப்போர்ட்டு இந்த இடத்துல தான் இருந்துச்சு. இந்த இடம் வந்து நம்ம ஜோன் லெவல்னு சொல்லுவோம். இது வந்து மார்க்கெட்டோட ஜோன் லெவல் ப்ரீவியஸாக வந்திருக்கு பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? இந்த இடம் வந்து ஜோன் லெவல், மார்க்கெட் இந்த இடம் சைட் வேஸ் முடிச்சுட்டு இப்போ மேலே பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்போ இது எவ்வளோ தூரம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வி கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கம் அப் டு 60%. அப்போ 60%னா இங்கே ஏற்கனவே நமக்கு கேப் ஆச்சுல்ல, நான் காட்டுறேன். ஸோ 60% எங்கே இருக்குது, ஸோ இந்த கேப் முதல்ல இங்கே வந்து கேப் இருக்குது. ஸோ இந்த கேப் வந்து எந்த இடத்துல இருக்குன்னா கரெக்டாக ஃபிம் லெவலோட 61.8% ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் தான் இந்த கேப் இருக்குது. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு வேளை மார்க்கெட் இங்கேருந்து கீழே வந்துச்சுன்னா எது வரைக்கும் வரலான்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 25,600 to 700, சாரி. ஸோ 25,600லேருந்து 25,700 வந்து நமக்கு என்ன ஆக்ட் பண்ணும், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட்டை ஆக்ட் பண்ணும். அந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுனாலும் அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் எங்கே இருக்குன்னா 25,300 to 400 will act as our S2. ஸோ இது வந்து S1ன்னு வச்சுக்கோங்க, இது வந்து S2. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் கீழே வர்றது எதுக்குன்னா இந்த சப்போர்ட்டை ரீச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் லிக்விடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டு பிரேக் ஆகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது இந்த ஒரு டைம் ஃப்ரேமுக்கான சின்ன கரெக்ஷன் தவிர இட் இஸ் நாட் இன் அ டவுன் ட்ரெண்ட். இது நிறைய பேர் என்னன்னா இந்த ஏஐ பபுள் பஸ்ட் ஆகிடுமா, கிராஷ் வந்துடுமா, நிறைய நியூஸஸ் வருது சார். நிறைய நியூஸோட கூட சேர்ந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ஏஐலே வீடியோ பண்ணி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பேசுகிற மாதிரி இல்லை ஒரு கம்பெனி சிஇஓஸ் பேசுகிற மாதிரிலாம் ஏஐலேயே பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஃபேக் வீடியோஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுலேயும் பீப்புள் ஹேஸ் டு பி வெரி காஷியஸ். இப்போ ஏஐ பபுள் பஸ்ட்டு மார்க்கெட் இறங்க போகுது. ஸோ நம்ம நிஃப்டிக்கு அது அந்த அளவுக்கு நீங்கள் எதுவும் பெருசாக வரி பண்ணுற அளவுக்கு இல்லை. நிஃப்டி கரெக்டான ஃபேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் கேன் கம் அப் டு 25,600 700. இங்கேருந்து திரும்பிச்சுன்னா மார்க்கெட்டு ப்ரீவியஸ் ஹை 26,250 இந்த ரேஞ்சை பிரேக் ஆச்சுன்னா we are going to expect நியூ ஹைஸ். ஸோ அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நிஃப்டி போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே போகுதுன்றது நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் வர பார்க்கலாம். இன்கேஸ் அதை பற்றி டீட்டெயில் வேணாலும் பழைய ரிவ்யூ எடுத்து பார்த்தீங்கன்னாலும் நான் டார்கெட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் போகுன்றதையும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற சினாரியோ, ஸோ இந்த கேப் 61.8% retracement 25,600 to 700 will be acting as a support. Once market break ஆயிடுச்சுன்னா
வி கேன் சி நெக்ஸ்ட் என்ன போகுதுன்றதை பார்க்கலாம். ஸோ நான் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருந்தேன் நான். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்னை ஆஃபீஸ் ரொம்ப நாளாக கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ரெனோவேஷனில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நிறைய பேருக்கு சென்னை ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோன்றது தெரியும். ஸோ இப்போது ரீஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ எங்களோட சென்னை ஆஃபீஸ் டூரும் ப்ளஸ் எங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்னை ஆஃபீஸில் தான் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் சென்னையோட ஆஃபீஸ் ரெனோவேஷன் போயிட்டு இருக்கு. அது முடிச்ச உடனே ஆஃபீஸ் டூர் போடுறேன்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நம்மளோட சென்னை ஆஃபீஸோட ஆஃபீஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. ஸோ ட்ரேடிங் ஃப்ளோர், நம்மளோட ஆஃபீஸ் கிளாஸ் ரூம் எங்கே எல்லாமே இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ரிசப்ஷன் இது. ஸோ திஸ் இஸ் அவர் பிராண்ட் நியூ ரிசப்ஷன் ஏரியா. ஸோ இதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் நம்ம வந்து எங்களோட ட்ரேடிங் ஃப்ளோர் எப்படி இருக்குன்றதை நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் எங்களோட ட்ரேடிங் ஃப்ளோர் வந்து பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 40 to 50 மெம்பர்ஸ் உட்கார மாதிரி ஒரு ட்ரேடிங் ஃப்ளோர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எங்களோட கிளாஸஸ் முடிச்சிட்ட பிறகு நம்ம கூடயே உட்காந்து ட்ரேட் பண்ணுன்றதுக்காக தான் இந்த ட்ரேடிங் ஃப்ளோர் கான்செப்டே. ஸோ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிளாஸஸ் மட்டுமே எடுத்துகிட்டு அதோட முடிச்சுட்டு அமுச்சு விட்ருவாங்க. சரி, நமக்கு வந்து நம்மளோட கிளாஸஸ் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் ட்ரேடிங் பண்ணி முடிச்சுட்டு கிளாஸஸ் முடிச்சுட்டு இங்கேயே உட்காந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட பிராண்ட் நியூ ட்ரேடிங் ஃப்ளோர் 2.0. ஸோ இதுக்காக தான் கொஞ்ச நாள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அவர் ட்ரேடிங் ஃப்ளோர் இஸ் ரெடி. ஸோ அடுத்தது நம்மளோட கிளாஸ் ரூம் அண்ட் ப்ராக்டிக்கல் ரூம் பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது எங்களோட கிளாஸ் ரூம் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்கும். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ட்ரெயினர்ஸ் எல்லாருமே உட்காந்து கிளாஸ் எடுக்கிற இடம். இங்கே லைவ் கிளாஸஸ் ஃபுல்லாக மார்க்கெட் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒரு மார்க்கெட்னா என்ன, ஃபண்டமெண்டல்லாம் என்ன, டெக்னிக்கல்லாம் என்னன்னு சொல்லிட்டு திஸ் இஸ் அவர் கிளாஸ் ரூம் செட்டப். ஸோ இங்கே உட்காந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. இது இல்லாமல் நமக்கு இன்னொரு ஃப்ளோர்லேயும் நமக்கு தனி கிளாஸ் ரூம் செட்டப் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வி கேன் அகாமடேட் அரௌண்ட் 70 people கம்ஃபர்டபுளி. இன்னும் ட்ரைனிங் ஃப்ளோரை ஃபுல்லாக ஜாம் பேக் பண்ணால் கூட எப்படியும் ஒரு 80 to 100 மெம்பர்ஸ் வி யூஸ் டு ட்ரெயின் அவர் பீப்புள்ஸ். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக எங்களோட ட்ரெயினர்ஸ் கிளாஸ் எடுக்கிற ரூம் இது தான். ஸோ இது அடுத்தது இன்னொரு ரூமும் இருக்குது, அதையும் காட்டுறவாங்க. ஸோ நம்மளோட செகண்ட் கிளாஸ் ரூம் இங்கே தான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ண உடனே ஃபண்டமெண்டல் கிளாஸ் எடுக்கிறது இந்த ரூமில் தான் எடுப்பாங்க. ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் கிளாஸ் முடிச்சுட்டு தான் நீங்கள் அங்கே போய் டெக்னிக்கல் கிளாஸஸும் ப்ராக்டிக்கல் கிளாஸஸும் நடக்கக்கூடிய கிளாஸஸ் தான் நம்ம அந்த ரூமை பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபண்டமெண்டல் கிளாஸ். ஸோ ஃபைனலி இது என்னோட ரூம். திஸ் இஸ் மை ரூம் வேர் ஐ வில் பி டிஸ்கஸிங் ஆல் தி பிளான்ஸ். அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுறது எல்லாமே இங்கே தான். எங்களோட மீட்டிங்ஸ் எல்லாமே முக்கியமான எம்டி ரூம் இது தான். ஸோ இதில் நடக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இன்றைக்கி எங்களோட டீம் ட்ரேட் அச்சீவர்ஸில் எங்களுக்கு பின்னாடி எத்தனை பேர் எங்களோட எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, ஸோ எங்களோட டீம் என்னன்றதையும் அதையும் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ இதில் ஃபுல்லாக நம்மளோட டீமை பற்றியும் இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ எங்களோட ட்ரேட் அச்சீவர்ஸோட ஃபுல் டீம் யார் யாருன்றதை ரிவீல் பண்ணலாம், வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் அவர் அட்மின் டீம். ஸோ இந்த சைடில் ஃபுல்லாக எங்களோட அட்மின் டீம் இருக்காங்க. தென் வி ஹாவ் அவர் மேனேஜ்மெண்ட் டீம், மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் நம்மளோட டிஜிட்டல் டீம் அண்ட் ஃபைனலி எங்களோட ட்ரெயினர்ஸ். ஸோ எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணும்போது இவங்க தான் எடுப்பாங்க. ஸோ இதுதான் எங்களோட டோட்டல் ட்ரேட் அச்சீவர்ஸோட டீம். ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் அவர் டோட்டல் ட்ரேட் அச்சீவர்ஸ் ஆஃபீஸ். ஸோ எங்களோட ஆஃபீஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இன்கேஸ் இதே மாதிரி எங்களோட ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணி எங்களோட ட்ரேடிங் ஃப்ளோர் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் எங்களோட நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. நமக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை அண்ட் பெங்களூரில் 4 பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இது இல்லாமல் மலேசியாவிலும் நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது. ஸோ இப்போ எல்லா பிரான்ச்சஸ்லையும் பார்த்தீங்கன்னா எவ்ரி மண்டே வந்து நமக்கு கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். பெங்களூரில் மட்டும் ஃப்ரைடே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி இன்கேஸ் எங்களோட பிரான்ச்சுக்கு டேரெக்டாக வர முடியாதவங்களுக்கு we do have ஆன்லைன் கிளாஸஸ். இந்த கம்மிங் 28th வந்து நமக்கு ஆன்லைன் கிளாஸஸும் இருக்குது. ஸோ வேணுன்றவங்க எங்களோட ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் டேரெக்டாக நீங்கள் கால் பண்ணி கேட்டிங்கன்னா they'll give you all the details. ஸோ எங்களோட வந்து ஜாயின் பண்ணி அதே டைமில் ட்ரேடிங் ஃப்ளோரும் யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணுன்றது தான் we are teaching it. ஸோ ஆல்ரைட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ அடுத்தது நம்ம பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட் வந்து அரௌண்ட் 58,835 வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா
ஸோ இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி நமக்கு இந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் கொடுத்தது. இது எதுக்குன்னா, இவ்வளோ தூரம் ஏறிச்சு பார்த்தீங்களா? அந்த கரெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் 50% நமக்கு என்ன கிடைச்சது? ரீட்ரேஸ்மென்ட் கொடுத்துட்டு, இப்போ நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னா, அரௌண்ட் 59,000ல தான் இருக்கு. ஸோ நம்ம மார்க்கெட் என்ன ஆச்சு? எக்ஸாக்ட்டா அந்த 59,000 மார்க்கை ஹிட் பண்ணிட்டு, திருப்பி கொஞ்சம் கரெக்ஷன் வருது. அப்போ அந்த கரெக்ஷன் எவ்வளோ தூரம் வரலாம்னா, மறுபடியும் ஒரு வேளை வந்ததுன்னா, இது சைட்வேஸ் ஆகுறதுக்கு அரௌண்ட் தட் வில் பி 58,000. ஸோ கிட்டத்தட்ட 58,000 வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்? ஒரு 800 பாயிண்ட். இது 800 பாயிண்ட் வரதுக்கும், நிஃப்டி ஒரு 300 பாயிண்ட் வரதுக்கும் கரெக்டான டேலி ஆயிடும். ஸோ நம்ம நிஃப்டி ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒரு 300 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கரெக்ஷன் வரதுக்கு ஒரு 200 பாயிண்ட்ஸ் கரெக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அது 200, 300 வரும்போது இதே ஆயிடலாம் உங்களுக்கு. ஒரு 600 to 800 பாயிண்ட்ஸ் கரெக்ட் ஆகலாம். ஆனால் முடிச்சிட்ட பிறகும் என்ன ஆகும்? மார்க்கெட் ஹேஸ் டு கோ டு நியூவர் ஹைஸ். ஸோ இந்த ஹை அடுத்த லெவல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஸ்ட்ரெயிட்லி அட் 64,000. ஸோ பேங்க் நிஃப்டியோட அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 59,000ல இருக்கு. அடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அட் 64,000. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி பேங்க் நிஃப்டி பேங்கிங் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சின்ன இந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தடுத்த புது உச்சத்தை போகிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ப்ராப்பராக உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எடுத்து அதில் எதெல்லாம் வந்து பை ட்ரெண்டில் இருக்குன்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் பை பண்ணிங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஆல்ரைட். ஸோ இதுதான் இப்போதைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. இப்போ வரக்கூடிய நாட்களில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்து அடுத்த ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.